குடும்பத்தின் பிடியில், இறுக்கமான பிடியில் இந்த ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. வீட்டு வரி உயர்வு, சொத்து வரி உயர்வு, பால் விலை உயர்வு, மின் கட்டண உயர்வு, போட்டோ ஷூட் மட்டும் பண்ணிக்கிறானுங்க. அந்த போட்டோ ஷூட் மாதிரி ஒரு இடத்துல பைக்கோ வேன் எடுத்து நிறுத்திட்டு ஒரு 2 பேரை ஏற்றி இறக்கிட்டு வண்டி எடுத்துட்டு போயிடுறானுங்க. தகுதியை பார்த்து 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு இவன் யாரு? சீர்கட்டு போய் கிடக்கு. தினம் தினம் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, இதுதான் நாட்டில் போயிட்டு இருக்கு. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியா நான் பேசக்கூடாது அந்த பொறுக்கியை பத்தி. கேடுகட்ட இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். நம்முடைய கழக நிரந்தர பொதுச் செயலாளர், வரும் கால தமிழ்நாடு நிரந்தர முதலமைச்சர் அருமை அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய அன்புக்கிணங்க இன்று அம்மாவுடைய பிறந்த நாள், ஏழை எளிய மக்களுடைய திருவிழா. அம்மா இன்னைக்கு வரையும் தன் பிறந்த நாளை நீங்கள் யாரும் போயஸ் கார்டன் எனக்கு பொக்கே கொடுக்கறதோ வாழ்த்து சொல்கிறதோ அதெல்லாம் இல்லாத நம்முடைய மக்கள், உறவுகள், வறுமைக்கு கோட்டிற்கு கீழே பின்தங்கிய நிலையில் இருக்கிற மக்கள் எல்லாரையும் போய் நேரில் போய் சந்தித்து அவருடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு ஒரு அடையாளமாக உங்களுடைய களப்பணி இருக்க வேண்டும் என்பது அம்மாவுடைய அன்புக்கிணங்க ஒரு உத்தரவு. இன்று வரை ஒட்டுமொத்த தமிழகமும் அதனை பின்தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றது, சீரும் சிறப்புமாக. ஆட்சி இருந்தாலும் ஆட்சி இல்லாவிட்டாலும் அர்ப்பணிப்பு உணர்வோடு மக்களுக்காக சேவை செய்யும் ஒரே இயக்கம், ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதில் சான்று நீங்கள் தான். ஏன்னா வடசென்னையை பொறுத்தவரையும், அதுவும் குறிப்பாக பெரம்பூர் பகுதி கழகத்தை பொறுத்தவரையும், ஆர்கே நகர் பகுதி கழகத்தை பொறுத்தவரையும் நம்முடைய உறவுகள், நம்முடைய மக்கள் பார்த்து வா என்றால் வெட்டிட்டு வந்துடுவாங்க. யாருக்கு எதுக்கும் எந்த சலசலப்புக்கும் அஞ்சவோ பயமோ எப்பொழுதுமே கிடையாது. ஒரு சிறிய இடைவேளை, சிறிய காலம். அம்மாவின் எண்ணம் போல் எத்தனை 100 ஆண்டு காலம் எடுத்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு தொடர வேண்டும் என்பது அம்மாவுடைய எண்ணம். ஒரு கேப் சீரிய முறையில் இந்த இயக்கத்தை ஒரு சாதாரண சாமானிய தொண்டன் வழிநடத்துவான் என்று அன்றே தீர்க்கதரிசியாக சொல்லிட்டு போனாங்க தாய். அவர்கள் வழியில் நம்முடைய கடைக்கோடி தொண்டனான ஒரு கிளைக்கழக செயலாளராக இருந்து இன்று ஒரு அடையாளமாக ஒரு மாபெரும் இயக்கத்தை வழிநடத்தி கொண்டிருக்கும் நம்முடைய அருமை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அம்மாவுடைய அருளாசியோடு, அம்மாவுடைய வழியில் தாய் 8 அடி பாய்ந்தால் குட்டி 14 அடி பாயும் என்பது கூற்று. அதெல்லாம் தாண்டி ஒரு தீர்க்க தரிசியா, தீர்க்க சிந்தனையோடு, கருணை உள்ளத்தோடு, தாய் உள்ளத்தோடு ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையிலே அவருடைய எண்ணங்கள், உணர்வு, அம்மாவுடைய எண்ணம், தலைவருடைய எண்ணம், தலைவர் வள்ளல் கடவுள் புரட்சி தலைவர் உருவாக்கிய இந்த மாபெரும் இயக்கம் தீய சக்தியை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமே. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இவர்களாம் இன்னைக்கு கெட்டிக்காரம் புழுவு 8 நாள் கடந்து போச்சு, 3 வருஷம் நம்மளை ஏமாத்தணும். அப்படித்தானம்மா? நம்மளை ஏமாத்திட்டானுங்க. 520க்கும் மேற்பட்ட போலியான வாக்குறுதியை கொடுத்து நம்மளோட நிம்மதியை கெடுத்துட்டானுங்க. நம்மளோட உறவுகள் எல்லாரையும் ஏமாத்திட்டு இன்னைக்கு ஒட்டுமொத்த குடும்பத்தின் பிடியில், இறுக்கமான பிடியில் இந்த ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இது மக்கள் இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் உணர்ந்து, தன் தவறை உணர்ந்து, எப்படா விடியும், இவன் தான் வருவான், விடியலை தருவான்றதை, இவன் எப்படா ஒழிவான், இப்ப எப்படா காணாம போவான், குடும்பம், அவங்களுடைய குடும்பம் நடத்துகின்ற அவலமும் ஆட்சியும், சீர்கட்ட ஆட்சியும், வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கு மிகப்பெரிய ஒரு சான்று. 2014 அம்மாவுடைய சொல், வேத சொல், வேத மந்திரம். 10 கூட்டணிகள் தன்னை எதிர்த்து நின்று போதிலும் மக்களோடு மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்ற அம்மாவின் கூட்டணி, மக்களோடு நான் கூட்டணி வைத்துள்ளேன் என்று அன்று சொன்ன விஷயத்துக்கு
37 பாராளுமன்ற தொகுதியை நம்முடைய மக்கள் கொடுத்தாங்க அன்னைக்கு அம்மாவுக்கு. அதே போல்தான் இன்று 2024 நீங்க வேணா பாருங்க, நம்முடைய வைப்ரேஷன், மக்களுடைய எண்ணம், மக்களுடைய உணர்வு, அமைதி புரட்சி செய்யறாங்களா இல்லையா அப்படின்றத பாருங்க. ஏன் வலி தாங்க முடியாத வலி, வீட்டு வரி உயர்வு, சொத்து வரி உயர்வு, பால் விலை உயர்வு, மின் கட்டண உயர்வு, இவன் எதெல்லாம் நான் ஏற்ற மாட்டேன் அப்படின்னு சொன்னானோ அதெல்லாம் தாண்டி நீங்க மக்களுக்கு வாழ்வாதாரம் என்னவோ கடும் அவதியில் நிறுத்திட்டானுங்க. எடப்பாடியாருடைய ஆட்சி சீரும் சிறப்புமான ஆட்சி, 4 ஆண்டு 2 மாத கால ஆட்சி, அக்மார்க் பதித்த ஆட்சி, ஒட்டுமொத்த இந்தியாவை திரும்பி பார்த்த தமிழ்நாடு அந்த அளவுக்கு சீரும் சிறப்புமா இருந்தது, நிலையா இருந்தது, மக்களுக்கான அரசாக இருந்தது, மக்களுக்கான ஆட்சியா இருந்தது. 2018 நம்மளாம் மறந்துட்டோம், நினைச்சு பார்க்கணும். கடும் வறட்சி, 17 கடும் வறட்சி, 17-18 வறட்சியா இருந்தது, தண்ணீர் பஞ்சம். ட்ரெயின் மூலமா சென்னைக்கு குடிநீர் எடுத்து கொடுத்த அரசு அதிமுக எடப்பாடியுடைய அரசு. 2018-19 புயல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பேரிடர், கொரோனா தொற்று, உலகமே அச்சுறுத்தும் வண்ணம் நம்ம எல்லாம் ரோட்ல நடமாட முடியாத, வீட்டில் முடங்கி இருந்த காலம். அருமையான ஆட்சியை கொடுத்தார், அருமையான மக்களை காப்பாற்றினார். கடவுள், எடப்பாடியார் கடவுள், இதுல மறுக்கவே முடியாது. மக்களுக்காக என்ன செய்யணுமோ, மக்களுக்கான என்ன திட்டங்கள் கொடுக்கணுமோ, இதே பகுதியில் தண்டையார்பேட்டை மண்டலம் 4க்குட்பட்ட பகுதி, ஆர்கே நகர் மற்றும் பெரம்பூர் பகுதி, ஒவ்வொரு இடத்திலையும் மண்டலம் வாரியாக மண்டலம் 4க்குட்பட்டு டெய்லி பார்த்தீங்கன்னா ஃபீவர் கேம்ப் போட்டு, காலையில் ரோல் கால், மத்தியானம் முடியும் போது பிரீஃப், என்எல்எம் லேபர், சிஓஸ், கம்யூனிட்டி ரிசோர்ஸ் பர்சன், சிஆர்பி, அனிமேட்டர்ஸ், இவங்களை வச்சுக்கிட்டு மக்களை பாதுகாத்த இயக்கம் அதிமுக இயக்கம். கொரோனா அவ்வளோ பயந்தோம் இல்லைம்மா எல்லாம். அப்போ எல்லாம் ஒருத்தர் வீட்டை விட்டு வாழ்வாதாரம் எல்லாருக்குமே அப்போ ஒரு ஆண்டு காலம், ஒரு வருஷம் எதுவுமே இல்லாமல் ஒரு ஆட்சியை மக்களை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு பெரிய உணர்வோடு செயல்பட்ட நம்முடைய அண்ணன் எடப்பாடியார் இன்னைக்கு மக்கள் ஏங்குறாங்க, திருப்பியும் வரணும், எப்போ வருவார் எடப்பாடியார், எப்போ வருவார், எதுவும் பண்ண வேண்டாம், வந்தால் நல்ல ஆட்சி, நிம்மதியான ஆட்சி, எந்த ஒரு பிரச்சனையிலும் ஆட்சி நடக்கும்ன்றது மக்களுடைய எண்ணம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புயல், கஜா புயல் மிக அளவில் பாதிக்கப்பட்ட ஒரு தருணம். 19-20 கொரோனா முடிஞ்ச உடனே கடும் இறுக்கத்தில், பணப்புழக்கத்தில் நம்முடைய தமிழகம் இருந்த போதும் மிக அருமையான முறையில் கையாண்டு மக்களை காத்த நம்முடைய அண்ணன், மக்களுக்காக சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு உணர்வோடு 21 2000 மினி கிளினிக்கை ஓபன் பண்ணி கொடுத்தாரு தமிழ்நாடு முழுவதும். இன்னைக்கு அதெல்லாம் இருக்கம்மா, நடக்குதா? மக்களை நாடி மருத்துவம் சொன்னா எத்தனை இடத்துல மக்களை நாடி மருத்துவம் நடக்குது? எத்தனை தெருவுக்கு பார்த்தானுங்க, போட்டோ ஷூட் மட்டும் பண்ணிக்கிறானுங்க. அந்த போட்டோ ஷூட் மாதிரி ஒரு இடத்துல பைக்கோ வேனோ எடுத்து நிறுத்திட்டு ஒரு 2 பேரை ஏற்றி இறக்கிட்டு வண்டி எடுத்துட்டு போயிடுறானுங்க. ஒரு நிலையான அம்மா மினி கிளினிக்கை கொடுத்து அதை முடக்கி போட்ட இந்த விடியா அரசு மிக விரைவில் அப்புறப்படுத்த மக்கள் தயாராகி விட்டார்கள். உண்மைதானுமா அது? 1000 ரூபாய் உங்களுக்கு எல்லாம் எல்லாருக்கும் 1000 ரூபாய் கொடுக்குறேன். இப்போ கூட நிதி ஒதுக்கீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெவலில் ஒரு மாயை உருவாக்குறாங்க. எத்தனை பேருக்கு 1000 ரூபாய் தகுதியை பார்த்து 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு இவன் யாரு? உங்களுக்கு எல்லாம் தகுதி இல்லைன்னு சொன்னாலம்மா, சொன்னா இல்லையாம்மா? 1000 ரூபாய் எல்லாருக்கும் ஏன்டா போய் சொல்லிட்டு இருக்கீங்க? ஏன்டா ஏமாத்துறீங்க? ஏன் மக்களை ஏமாத்துறீங்க? என்ன பாவம் செய்தார்கள் மக்கள் உங்களுக்கு? மக்களுக்காக என்ன திட்டங்களை நீங்க முழுசா நிறைவேற்றி கொடுத்தீங்க? அதே மாதிரி பஸ், ஃப்ரீ பஸ், உங்களுக்கு எல்லாம் ஃப்ரீ பஸ் விட்டான், மகளிருக்காக ஃப்ரீ பஸ் விட்டான். என்னம்மா நிம்மதியா போறோமா? நிம்மதியா போறோமா பஸ்ல? நம்ம 1000 ரூபாய் மாசம் இவன் கொடுக்கறதும் போதும்,
நம்முடைய தலை சுமையில் 5000 ரூபாய் டெய்லி நிதி சுமை. ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்துக்கு 100 ரூபாயிலிருந்து 150 ரூபா தனிப்பட்ட முறையில் எடுத்து வச்சிடும். மாதம் 5000 ரூபா ஒரு குடும்பத்திற்கு பால் விலையிலேருந்து கரண்ட் பில்லிருந்து வீட்டு வாடகையிலேருந்து உயர் இல்லையா? அப்போ அது திருப்பியும் வந்து நம்ம அதிமுக ஆட்சி வந்தாதான் அம்மா விட்டு சென்ற மானியம் தாலிக்கு தங்கம் கொடுக்குறாங்களா? திருமண உதவி கொடுக்குறாங்களாம்மா? 25,000 +2 படித்த மாணவ 25,000 கொடுக்குறாங்களா? 50,000 கல்லூரி மாணவிகள் கொடுக்குறாங்களாம்மா? தாலிக்கு தங்கம் கிடையாது, திருமண உதவி கிடையாது, 25,000 50,000 கிடையாது, ஸ்கூட்டி மானியம் கிடையாது. நான் 300 ஸ்கூட்டியை வருடந்தோறும் வந்து பெற்றுக் கொடுத்துருக்கேன். 4 வருஷம் கொடுத்துருக்கேன். ரெக்கார்டு இருக்கு, என்கிட்ட ரெக்கார்டு இருக்குமா? ஒவ்வொரு சகோதரிக்கும் 25,000 மண்டலம் 4 பரிந்துரையின் அடிப்படையில் நம்முடைய உள்ளாட்சித்துறை அமைச்சர் அண்ணன் வேலுமணி கூப்பிட்டு அண்ணன் உடனே சொல்லுவார், வருஷத்துக்கு 300 வண்டி வாங்கி கொடுத்துருக்கேன், 4 வருஷத்துக்கு 1000 வண்டி வாங்கி கொடுத்துருக்கேன். எங்க போச்சு அதெல்லாம்? அதான் அதிமுக ஆட்சி. உங்க பாக்கெட்ல இருந்தா புடிங்கிட்டு போயிடுவான். இன்னைக்கு மக்கள் பெண்கள் நல்லா ஹாப்பியா ரோட்ல நடந்து போறோமா? இன்னும் ஒரு வருஷம் போச்சு வச்சுக்கோங்க, முடிச்சிருவானுங்க, கதையை முடிச்சிருவானுங்க. சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு போய் கிடக்கு. தினம் தினம் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு இதுதான் வந்து நாட்டில் போயிட்டு இருக்கு. போதை கலாச்சாரத்திற்கு நம்முடைய பிள்ளைகள் அடிமையாக கூடாது. அதெல்லாம் வந்து நிறுத்தப்பட வேண்டும். சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்பட வேண்டும். அம்மாவுடைய அரசு சட்டம் ஒழுங்கை இருக்கு பிடியில் கட்டுக்கோப்பாக வைத்திருந்தது. தவறு செய்தவர்களுக்கு உடனடியாக தண்டனை கிடைத்தது. இன்னைக்கு காப்பாற்றி விடுறோம். இதே நம்ம ஒரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியா, நான் பேசக்கூடாது அந்த பொறுக்கியை பற்றி, தப்பா பேசினா எவ்வளோ பெண்களை எவ்வளோ இழிவா எவ்வளோ கொச்சைப்படுத்தி பேசினா ஒரு கேப் வந்து இடைப்பட்ட காலத்தில் வந்து அவன் மேலே கேஸ் போட்டாங்க, வழக்கு பதிந்தாங்க, அவனை தூக்கி ரிமாண்ட் பண்ணாங்க. திருப்பியும் பார்த்தீங்கன்னா அவன் தியாகி, அவனை திருப்பியும் வந்து கட்சியில் சேர்த்துட்டானுங்க. அவனு அந்த மாதிரி கேடுகட்ட இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். மக்களுக்காக அர்ப்பணிப்போடு செயல்படுற ஒரே கட்சி நம்முடைய அதிமுக தான், அம்மா தான். இன்று அம்மாவுடைய பிறந்த நாள், ஏழை எளிய மக்களின் திருநாள், திருவிழா. எல்லா மக்களுக்கும் அர்ப்பணிப்போடு ஒவ்வொரு விஷயமும் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள மக்களுக்கு எண்ணற்ற திட்டங்களை கொடுத்த நம்முடைய தாய் மீண்டும் அந்த மானியங்கள் எல்லாம் கிடைக்கப்பெற வேண்டும் என்றால் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் மிக சிறப்பான மக்கள் தயாராக இருக்கிறார்கள். நம்முடைய உறவுகள், இங்கே கூடியிருக்க உறவுகள் மிக தெளிவாக அண்ணனிடம் கட்டளையை, எடப்பாடி அண்ணனிடம் கட்டளையை இந்த கூட்டத்தின் வாயிலாக பதிவிடுகின்றேன். தலைமையில் வைத்து மக்களுக்காக நம்முடைய உறவுகள் எல்லாம் அர்ப்பணிப்போடு ஒவ்வொரு பாகத்திலும் ஒவ்வொரு தெருவிலும் மக்களுக்காக நாம் களமாட வேண்டும். மக்கள் தயாராக இருக்கிறார்கள். மக்களுக்காக நாம் அர்ப்பணிப்போடு களமாட வேண்டும், களம் காண வேண்டும். இறுதியாக 40 பாராளுமன்ற தொகுதியை நாம் ஜெயித்தோம். பாராளுமன்றத்தில் நம்முடைய குரல் எதிரொலித்தது, மக்களுக்கான குரல் எதிரொலித்தது, மக்களுக்கான மானியம் கிடைக்கப்பட்டது. நம்ம உறுதியா இருக்கணும்மா. சும்மா அதை வந்து பேசிட்டு மயக்க பிடிச்சிட்டு பேசல, உணர்வு வலி. வருடத்துக்கு ஒரு முறை அம்மாவுடைய பிறந்தநாளை 63வது பிறந்தநாள் இருந்து இன்னைக்கு வரையும் 76வது பிறந்தநாள் வரையும் கொண்டாடிட்டு இருக்கோம் வடசென்னை மாவட்டத்தில். கர்வமா சொல்றேன். ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய அண்ணன் சகோதரர் சொன்னாரு, ஏழை எளிய மக்கள் பயன்பெற வேண்டும் என்பதற்காகவே 25 தள்ளு வண்டி, 25 டிபன் வண்டி, 25 மீன் வண்டி, ஒரு 200 தையல் எந்திரம். சின்ன பொருள் கொடுக்கும்போது, அம்மா உங்களுடைய நான் கொடுக்குற பொருள் உங்களோட வாழ்வாதாரம் உயர்ந்துடாது. அடுத்து ஒரு உங்களுக்கான ஆறுதல், நம்முடைய ஆட்சி கண்டிப்பா நல்லாட்சி கொடுத்தது, மீண்டும் நல்லாட்சி கொடுக்கணும். ஜாதி மதம் பார்க்கல, கட்சி பாகுபாடு பார்க்கல. உங்களை எல்லாம் வந்து எடப்பாடி சந்தித்து நல உதவிகளை கொடுக்க சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வரையும் 63வது பிறந்த நாள் 6363 இருந்து இன்னைக்கு வரையும் 7676 நிலை வரையும் முத்தான 3 திருவிழாக்களாக அம்மாவுடைய பிறந்த நாளில் இன்று ஃபர்ஸ்ட் பொங்கல் விழா ஸ்டார்ட் பண்ணி விட்டார் எடப்பாடி. அதாங்க அவருடைய மனசு. மக்கள் நல்லா இருக்கணும், கரும்பு நல்ல கரும்பு கொடுக்கணும், நல்ல பொருள் கொடுக்கணும், தரமான பொருள். இவங்க மாதிரி வெள்ளை உருகி போற அளவுக்கு கொடுக்கிற விஷயம் கிடையாது. எதை எடுத்தாலும் தீர்க்க சிந்தனையோடு கொடுக்கிற செய்யக்கூடிய நல்ல உள்ளம், நல்ல எண்ணம் கொண்டவர் எடப்பாடியார்.
முத்தான முதல் திருவிழா பொங்கல் திருவிழா, அடுத்து பாரத் ரத்னா கடவுள் வள்ளல் எம்ஜிஆருடைய 107வது இரண்டாவது திருவிழா வடசென்னை மாவட்டம் எடுத்தது, கையில் எடுத்தது. ஏறத்தாழ நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். நம்ம இங்கே இருக்கிற நிர்வாகி அத்தனை உறவுகள் ரத்தத்தின் ரத்தங்கள், தலைவர் சொன்ன ரத்தத்தின் ரத்தங்கள், அத்தனை உறவுகளும் ஏறத்தாழ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது உட்காந்து பேசி ஸ்டார்ட் பண்ணும்போதுண்ணே ஒரு சாதாரணமாக ஒரு 10,000 பேருக்கு நம்ம கொடுத்துடலாங்கண்ணே அப்படின்றது தான் 10,107 நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணோம். ஆனால் நீங்கள் அந்த விஷயத்தை ஒரு அர்ப்பணிப்போடு சொல்கிறேன். இன்னைக்கு வரையும் டிசம்பர் 3ஆம் தேதி புயல் ஸ்டார்ட் ஆகிட்டு 5 நாள் சாப்பாடு போட்டோம். தர்ம சிந்தனையோடு செயல்படுற ஒரே ஆட்சி அதிமுக ஆட்சி தான். 7ஆம் தேதியிலிருந்து இன்னைக்கு வரையும் 24ஆம் தேதி ஏறத்தாழ ஆர்கே நகர் மற்றும் பெரம்பூர் பகுதியில் 35,000 பேருக்கு சத்தியமாக இல்லந்தோறும் வீடு தேடி போய் நடத்திடுவது சேர்த்த ஒரே இயக்கம் அதிமுக இயக்கம் தான். அது எடப்பாடி அண்ணன் தலைமையில், அம்மாவின் வழியில், தலைவரின் வழியில். இன்னும் இதெல்லாம் இன்னும் எல்லா மக்களும் நல்லா இருக்கணும். நம்முடைய அண்ணனால் அறிவிக்கப்படுற வேட்பாளர் நல்ல வேட்பாளர், எல்லாம் தரமான வேட்பாளர், உண்மையிலே கிரவுண்டில் இறங்கி ஒர்க் பண்ணக்கூடிய வேட்பாளர். அந்த மாதிரி நல்ல உள்ளத்தை அடையாளப்படுத்தி கொண்டிருக்கின்றார். வலு சேர்க்கும் வகையிலேயே நம்முடைய சிந்தனையும் செயல்பாடும் இருக்கணும். மேலும் இந்த இறுதியான அம்மாவுடைய திருவிழா 3வது விழா, முத்தான விழா 3வது திருவிழா, அம்மாவுடைய பிறந்தநாள் திருவிழா இன்று பெரம்பூர் பகுதியில் 24ஆம் தேதி கொண்டாடுவது எங்களுக்கெல்லாம், நமக்கெல்லாம், இங்கே இருக்கும் உறவுகளுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு எழுச்சிகரமான உற்சாகமான நல்ல ஒரு நாள். இது எல்லாமே தானா சேர்ந்த கூட்டம். யாரும் அண்ணன் கூட ஏறும்போதே சொன்னார், ஆனால் வட சென்னை அப்படின்னா, வட சென்னைனா இதுதான் வட சென்னை. எந்த ஒரு மனமாட்சியும் இல்லாமல், எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்லாமல் எல்லாம் அர்ப்பணிப்போடு ஒரு களத்தில் நிற்கக்கூடிய ஒரு உறவுகள். பணம் காசுக்கு 200 ரூபாய்க்கும் இவங்க கொடுக்குற கூலிக்கு மாறடிக்கிற கும்பல் கும்பல் நம்ம கிடையாது. அப்படிதானம்மா? மிக்க மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில், சீரிய நிகழ்ச்சியில் நம்முடைய அம்மாவுடைய பிறந்தநாள் விழா, அம்மாவுடைய 76வது பிறந்தநாள் விழா, இது வடசென்னை வடகிழக்கு மாவட்டம் மற்றும் பெரம்பூர் கிழக்கு பகுதி கழகம் மற்றும் புரட்சித் தலைவி அம்மா பேரவை சார்பில் அம்மாவின் திருப்பெயர் தாங்கி நிற்கக்கூடிய அம்மா பேரவை சார்பில் மாபெரும் இந்த கூட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் நம்முடைய மாவட்ட கழக அம்மா பேரவை செயலாளர் அருமை சகோதரர் டி சரவணன் அவர்களையும், வரவேற்புரை நடத்தி முடித்திருக்கும் DYK செந்தில்குமார் அவர்களையும், நம்முடைய மிக அருமையான ஒரு செயல், அருமையான ஒரு எண்ணம் கொண்ட நம்முடைய வடசென்னை மாவட்டத்திற்கு கிடைக்கப்பெற்ற ஒரு நல்ல உள்ளம், அருமையான ராயபுரம் மனோ பேசிட்டு போயிருக்காரு, கழக அமைப்பு செயலாளர் அவர்களையும், நம்முடைய பகுதி கழக செயலாளர் அருமை சகோதரர் NM பாஸ்கரன் அவர்களையும், நம்முடைய பகுதி கழக செயலாளர் மணல் ஜே ரவிச்சந்திரன் அவர்களையும், நம்முடைய பகுதி கழக செயலாளர் MN ஸ்ரீனிவாச பாலாஜி அவர்களையும், பகுதி கழக செயலாளர் நித்யானந்தம் அவர்களையும், மாவட்ட கழக பொருளாளர் சகோதரர் A கணேசன் அவர்களையும், இந்த கூட்டத்திற்கு எழுச்சி உரை அடையாளம் அண்ணன் சொன்னார் இல்லையா, அதாவது எப்பயோ வந்துருக்கணும், எப்பயோ வரதெல்லாம் கிடையாது. உணர்வு உணர்ச்சி ரத்தத்தில் ஊறி இருக்கிற நம்முடைய அண்ணன் கல்யாண சுந்தரம் அவர்கள் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்லாம் சொல்ல மாட்டேன், உணர்வு இருக்கக்கூடிய ஒரு உறவு. அதனால தான் தாய் உள்ளத்தோடு நம்முடைய இயக்கத்தை ஆர்கே நகரில் ஒரு எல்லாரையும் வச்சு செஞ்சார். ஒருத்தரையும் விட்டு வைக்கல. ஆர்கே நகரில் மைக்கு கொடுத்தா மேட்ரு தான். அண்ணன் நாஞ்சில் என் கோபிநாத் அவர்களையும், மன்னை TK மூர்த்தி அண்ணன் அவர்களையும், மன்னை கணபதி அவர்களையும், நாகமுனியரசு அவர்களையும், நம்முடைய கழக எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளர் அருமை அண்ணன் நேதாஜி கணேசன் அவர்களையும், கழக எம்ஜிஆர் மன்ற துணைச் செயலாளர் அருமை அண்ணன் B வெங்கடேசன் அவர்களையும், கழக எம்ஜிஆர் மன்ற துணைச் செயலாளர் அருமை அண்ணன் SM மாரிமுத்து அவர்களையும், கழக எம்ஜிஆர் இணையணி செயலாளர் அருமை அண்ணன் E லட்சுமிநாராயணன் அவர்களையும், கழக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் அருமை சகோதரர் E பாலமுருகன் அவர்களையும், கழக வழக்கறிஞர் பிரிவு அருமை சகோதரர் E மதுரை வீரன் அவர்களையும், கழக சிறுபான்மை பிரிவு நலப்பிரிவு துணைச் செயலாளர் அருமை சகோதரர் MA சேவியர் அவர்களையும், கழக செய்தி தொடர்பாளர் கழக வழக்கறிஞர் பிரிவு துணைச் செயலாளர் அருமை சகோதரர் A சசிரேகா அவர்களையும்,
கழக வர்த்தக அணி துணைச் செயலாளர் ஸ்டீல் ரவிச்சந்திரன் அவர்களையும், கழக தலைமை கழக செயற்குழு உறுப்பினர் மகளிரணி மாவட்ட செயலாளர் அருமை சகோதரி எஸ் நாகரத்னம் அவர்களையும், கழக அண்ணா தொழிற்சங்க மின்சார பிரிவு பொருளாளர் குரு மோகன் அவர்களையும், கழக அண்ணா தொழிற்சங்க பிரிவு இரா அன்பு அவர்களையும், பேராசிரியர் தகவல் தொடர்பு பிரிவு சென்னை மண்டல தகவல் தொடர்பு பிரிவு செயலாளர் அருமை சகோதரர் பி வினோத்குமார் அவர்களையும், மாவட்ட கழக நிர்வாகிகள் அருமை அண்ணன் மா ஜெயபிரகாசம், அருமை சகோதரி ஜி கிருஷ்ணவேணி, இன்னும் மாவட்ட இணைச் செயலாளர் மாவட்ட துணைச் செயலாளர் சகோதரர் SRA பாபு அவர்களையும், மாவட்ட துணைச் செயலர் எஸ் லட்சுமி அவர்களையும், பொதுக்குழு உறுப்பினர் சகோதரி கே செல்வராணி அவர்களையும், பொதுக்குழு உறுப்பினர் எஸ் ஐயப்பா வெங்கடேசன் அவர்களையும், மாவட்ட பிராணி செயலாளர்கள் அருமை சகோதரர் எம்ஜிஆர் மன்ற மாவட்ட செயலர் DT ஜனார்தனம் அவர்களையும், பிராணி மாவட்ட செயலர் டேனியல் சச்சின் மணி அவர்களையும், டி சுரேஷ் அவர்களையும், கௌரி சங்கர் அவர்களையும், டைகர் தயாநிதி அவர்களையும், முத்துச்செல்வம் அவர்களையும், எஸ் முத்துச்செல்வம் அவர்களையும், ES சதீஷ் பாபு அவர்களையும், சி பொன்னுசாமி அவர்களையும், முகேஷ் அவர்களையும், டாக்டர் கே ஜெயவிக்னேஷ் அவர்களையும், பவானி வெங்கடேசன் அவர்களையும், பி ஜெகன் மற்றும் ஜஸ்டின் என் பிரேம்குமார் அவர்களையும், பி கார்த்திகேயன், நெல்லை குமார் அவர்களையும், எம் கவர்னர் கான் அவர்களையும், KS ஆனந்த் அவர்களையும், பெரம்பூர் கிழக்கு பகுதி AV ராமச்சந்திரன், சிவகாமி, A கணேசன், கற்பகம், BC தாமோதரன், VM மதன், கொடுங்கை R பிரபு, வியாசை நாராயணன், D நேதாஜி, M ருக்மணி, D பிராங்க்லின் தாஸ், D நாகமுனியரசு, T பரமசிவம், ரமேஷ், மோகன், சுகேசன், டைகர் சிவா, சக்திவேல், எழில், PK குமார், G ராம்குமார், மகேந்திரன், அன்பு, V கலைமணி, ராஜ்குமார், அப்பு, சிவா, முருகன், ரசாக், அரவிந்தன், தியாகு, மணி லோகநாதன், வாட்டர் எஸ் சதீஷ், A கஜேந்திரன், வினோத் அவர்களையும், குப்பன், N நம்பிராஜன், கருணா, பாஸ்கர், K கோவலன், அழகேசன், அருள்மாரி, செல்வராணி, மரியா அவர்களையும், பெரம்பூர் வட்டக்கழக செயலாளர் V கோபிநாத், சியான் செந்தில்குமார், A ஆனந்தன், T வெங்கடேசன், ஜம்புலி V பாலாஜி, பா இளங்கோவன், PJ பாஸ்கரன், சகோதரர் E ராஜேந்திரன், சகோதரர் லயன் G குமார், சகோதரர் J ஜோசப் வின்சென்ட், இரா ஜெயபாலன், இரா ஜெயபால் அவர்களையும், பெரம்பூர் M சேகர் அவர்களையும், சகோதரர் சிம்சன் R ரமேஷ் அவர்களையும், A வேல்முருகன் அவர்களையும், AS ஹரிகிருஷ்ணன் அவர்களையும், பெரம்பூர் V பொன்முடி அவர்களையும், MK கலையரசன் அவர்களையும், RK நகர் வட்டக்கழக செயலர் R வேல்முருகன், P கோவிந்தராஜ், S நரேஷ்குமார், M மாலா, KP கர்ணன், KS மூர்த்தி, R சிவகுமார், VS புருஷோத்தமன், LS மகேஷ்குமார், S நாகரத்னம் ரவிராஜன், விநாயகமூர்த்தி, மரக்கடை விஜி, PK யுவராஜ், வினோத், R சேகர், SR அன்பு, M சீனிவாசன், சந்தன சிவா, RV அருண் பிரசாத், மக்கள் மகேந்திரன், M நாகூர் மீனான், D தயாளன், AK சந்திரசேகர், D ஹரிதாஸ், M ராமூர்த்தி, JCB சுரேஷ் அவர்களையும், அத்தனை உறவு நம்ம உறவு அதிமுகவுடைய உறவு. அதுதான் சொன்ன, பார்த்துட்டு வந்தால் வெட்டிட்டு வந்துடுவாங்க. பார்க்கவே வேணாம், பார்த்தாலே போதும், எல்லாருக்கும் ரத்தம் தானாக ஊற்றும். இறுதியில் நன்றியுரை நல்க இருக்கும் நம்முடைய அருமை சகோதரர் M மகேந்திரமணி, பசும்பொன் M பாஞ்ச்பீர், SP பிரேம்குமார், D பிருத்திவிராஜன், நம்முடைய சகோதரி சுபா அவர்களையும், நிறைய பேர் இங்கே படிக்காமல் இருந்தால் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் தாழ்மையான வேண்டுகோள், மன்னிப்பை கேட்டுக்கொள்கின்றேன். எல்லா பேரையும் நான் படிச்சிருக்கேன். எல்லார் பேரையும் நான் எப்பவுமே பேர் படிக்கிறதில்ல. அருமை சகோதரர் வெற்றிவேந்தன், அருமை அண்ணன் KK மூர்த்தி அவர்கள், எல்லாம் முக்கியமான எல்லாமே இங்கே இருக்க எல்லாருமே முக்கியஸ்தர்கள், முக்கியமான ஜாம்பவன்கள் எல்லாருமே நல்ல களத்தில் களமாடக்கூடிய உறவுகள். சீரும் சிறப்புமான இந்த ஒரு நிகழ்ச்சியை ஒருங்கிணைந்து வழிநடத்தி கொண்டிருக்கும் நம்முடைய அனைத்து உறவுகளுக்கும் வடசென்னை கிழக்கு மாவட்டத்தின் சார்பில் மிகப்பெரிய ஒரு பாராட்டுதலும் நன்றியும் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். வருகின்ற ஆட்சி நம்முடைய ஆட்சி, நாம் எதிர்பார்க்கின்ற ஆட்சி, அம்மாவுடைய அரசு, அம்மாவுடைய எண்ணம் போல் நம்முடைய எடப்பாடியுடைய செயல்பாடு, சிந்தனையும் செயல்பாடு. இந்த 76வது பிறந்த நாள் மக்கள் நீங்களே அதற்கு மிகப்பெரிய ஒரு சான்று என்று இந்த இனிய நேரத்தில் பதிவிட்டு, வருகின்ற பாராளுமன்ற தொகுதி 40ம் நமது, நாளை இல்லை எப்பொழுதும் நமது, எப்பொழுதும் நமது என்று பதிவிட்டு, அருமை அண்ணன் நம்முடைய கழக செய்தி தொடர்பாளர்
சு கல்யாண சுந்தரம் அவர்கள் கலக்குவார் என்று இந்த நேரத்தில் அழைக்கின்றேன். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.